வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதுவும் ஒரு போலி ஸ்வீட் தான். நம்மளோட வீடியோவில் முன்னாடி நம்ம வந்துட்டு மேங்களூர் போலி வெறும் கடலைப்பருப்பை மட்டும் வச்சு வெல்லம் போட்டு பண்ணின போலி பார்த்துருக்கோம். அப்புறம் தட்டுற போலி தேங்காயும் கடலைப்பருப்பும் சேர்த்து போட்டு தட்டுற போலி பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்துட்டு அதாவது மேங்களூர் போலி, இடுற போலி, இது வந்து தட்டுற போலி, இதை தவிர பால் போலி, இது மூணுமே நம்மளோடதில் இருக்குது. நம்ம இன்றைக்கி வந்துட்டு இப்போ பார்க்க போகிறது வெறும் கோகோனட் போலி. கோகோனட் போலி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மெலீஸாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நம்ம இப்போ அதை பூர்ணம் பண்ண பார்த்துக்கலாம். பூர்ணத்துக்கு வந்து முதல்ல வெல்லத்தை கரைய விட்டுக்கலாம், அதுக்கப்புறமா தேங்காவை நம்ம போடலாம். சைமல்டேனியஸ்லி முதல்ல மாவை பிசைஞ்சு மாவு வந்து உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுறதோ அவ்வளோக்கு எவ்வளோ அழகாக மெல்லிசாக வரும் உங்களுக்கு போலியோட இது. ஸோ இப்போ நான் முன்னாடியே கூட எனக்கு நீங்கள் இந்த மாவு பிசைறது காமிக்கலன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கா. ஸோ இப்போ இந்த போலிக்கான மாவு பிசைறது நான் காமிச்சுட்றேன். மைதா தான் யூஸ் பண்ணணும். பூரண் போலின்னு ஒன்று உண்டு. பூரண் போலினா கோதுமை மாவில் பண்ணலாம். இது மைதா தான். மேலே உப்பு வேணுங்கிறவா உப்பு போட்டுக்கோங்க. இது அதாவது நம்ம ஒரு கப்பு போட்டோன்னா ஒரு அரை கப் கிட்ட தண்ணி தேவையாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ லூஸாக தான் அதை பிசைஞ்சு வைக்கணும். இப்படி கையில் இஷ்கு பிஷ்குன்னு இருக்கேன்னு நீங்கள் பார்க்கலாம். இதில் ஆனால் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், நீங்கள் எண்ணெய் எடுத்துனாலும் ஓகே. நல்லெண்ணெய் நிச்சயமாக ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நான் உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்கு தான் இது மாவு பிசைகிறேன். உங்களுக்கு வந்து இதில் எவ்வளோ போலி வரும் இந்த ஒரு கப்பில் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 4 போலி வந்தால் பெரிய விஷயம். இதில் இதே மாதிரி கொஞ்ச நாள் இதை பிசைஞ்சுட்டே இருக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா நெகிழ்ந்து கொடுத்துட்டுருக்கு. இதை அப்படியே இன்னும் கொஞ்சம் கூடி எண்ணெய் விட்டு வேணாலும் அப்படியே வச்சுருங்கோ, காயாத இருக்கிறதுக்கு. நம்ம வந்து இப்போ பூர்ணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை பார்க்கலாம். ஆனால் இது எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுறதோ அவ்வளோ. இதை வந்து ஒரு 2 மணி நேரம் மாவு ஊற விட்டேன்னா கூட ரொம்ப நன்னா வரும் இது. அதாவது நீங்கள் இதை முன்னாடி பிசைஞ்சு வச்சுட்டு பாக்கி சமையலெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக கூட இதை பண்ணலாம். இது ஊறட்டும், அப்புறம் பார்க்கலாம். 1 கப்பு தேங்காய்னா 3/4 கப்பு வெல்லம் போடும். போலிக்காக இருந்தாலும் சரி, கொழுக்கட்டை பூர்ணத்துக்காக இருந்தாலும் சரி, எதுக்காக இருந்தாலுமே 3/4 கப்பு வெல்லம் போடும். கொழுக்கட்டை பூர்ணமும் சேம் இதே மாதிரி தான். தேங்காய் பூர்ணம் பண்ணுவோம் இல்லையா, அது இதே மாதிரி தான். ஜஸ்ட் ஒரு 1/4 கப்புக்கும் கீழே தண்ணி விட்டுருக்கேன். கரையட்டும் வெல்லம். வெல்லத்தை வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம போட முடியும் தேங்காயை. பார்த்தீங்கன்னா இது நல்லா கரைஞ்சிடுத்து. ப்ளஸ் இதை வடிகட்டியும் எடுத்தாச்சு. நாங்கள் இதில் இந்த தேங்காயை போட்டுறேன். இந்த தேங்காய் வந்து சில பேர் வறுத்துப்பா, சில பேர் வந்து மிக்சியில் போட்டு பொடிச்சுப்பா. இதெல்லாம் உங்களோட சௌகரியம். வறுத்துண்டேலாம் என்ன கேட்டால் அதில் இருக்கிற மாய்ஸ்சர் போயிடும். அதனால் வறுத்துக்காதீங்க, அப்படியே பண்ணுங்க. பூர்ணத்தை ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, வெறும் தேங்காய் பூர்ணம் மட்டும்தான் பண்ண போகிறோம் கொழுக்கட்டைக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த பூர்ணம் இதே மாதிரி தான். வரலட்சுமி நோம்புக்கு பண்ணுற பூர்ணமும் இப்படி தான் இருக்கணும். பிள்ளையார் சதுர்த்திக்கு பண்ணுற பூர்ணமும் இப்படி தான் இருக்கும். நீங்கள் இதோட கூட கடலை பருப்பு சேர்த்து வேக போட்டு பண்ணுறோம் அப்படி சொன்னால் மட்டும்தான் நீங்கள்
வேறு மாதிரி பூர்ணம் இது பண்ணும். இல்லை வெறும் கடலைப்பருப்பு மட்டும் பூர்ணம் பண்ணுவா சில பேர், அது வேறு மாதிரி. ஏன்னா கடலைப்பருப்பை முதல்ல வறுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து குக்கரில் வச்சு நல்லா ஒரு 2-3 விசில் வாங்கி வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை வடிகட்டிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு கடலைப்பருப்பு எவ்வளோ எடுத்துட்டேலோ அதே அளவுக்கு நிச்சயமாக ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் வெல்லம் போட்டு பண்ணுறது அது. ஸோ இந்த பூர்ணம் வந்து உங்களுக்கு தேங்காய் போலிக்கு பண்ணுற பூர்ணம் தான் நம்ம கொழுக்கட்டைக்கும் பண்ணுவோம். அது கொழுக்கட்டை புளியார் சேர்த்தி வரலட்சுமி நோம்பு எல்லாமே இதே பூர்ணம் தான். ஸோ இது பார்த்தேன்னா உங்களுக்கு தெரியும். நல்லா தண்ணியெலாம் வற்றிடுத்து இந்த இதில் அப்படியே நம்ம இதை எடுத்து வச்சுட்டோன்னா ஆறினப்புறம் இது நல்லா கெட்டியாகிடும். அதுக்கப்புறம் நம்ம போலி பண்ணலாம். ரொம்ப இதை கிளறிண்டே இருந்தோம் அப்படி சொன்னால் கமர் கட்டாட்டம் ஆகிடும். அப்புறம் நம்ம கொழுக்கட்டைக்குள்ளே வச்சாலும் சரி போலியில் வச்சாலும் சரி அதை இடுறதே கஷ்டமாக போயிடும். கொஞ்சம் மாய்ஸ்சர் இருக்கணும். இதுவே பாருங்கள் நல்ல எல்லாமே சுருண்டு வந்துடுத்துணுன்னா இது போகிறோம். அணைச்சிடுறேன். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒரு இலையோ இல்லைன்னா ஒரு இந்த அலுமினியம் ஃபாயில் பேப்பர் எடுத்து கிரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இது எவ்வளோ பெருசாக வேணுமோ அவ்வளோ பெருசாக பண்ணுறதுக்கு. பண்ணி வச்சுருக்கிற பூர்ணத்துலேருந்து மாவு எவ்வளோ எடுத்தோமோ அதில் 3/4 பாகம் பூர்ணம் எடுத்துட்டுருக்கோம். அதாவது இந்த ஒட்டின பாகம் அடியில் இருக்கட்டும். இதுக்கு மேலே நீங்கள் வந்து இது மாதிரி ஒரு பட்டர் பேப்பர் ஆர் நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் ஷீட் ஏதான ஒன்றத்தை போட்டு இது மாதிரி குழவையால் மெல்லிசாக எடுத்துக்கோங்க. இந்த பேப்பர் அப்படி எடுத்துடலாம். இப்போ தவாக்கு வாங்குவோம். தவாவில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. டூ மினிட்ஸ் விட்டுடுங்க அப்படியே. அது எதுக்கு நம்ம குழவையால் இடுறோம் அப்படின்னு சொன்னால் இந்த பூர்ணம் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிக்கும். நல்ல மெல்லிசாகவும் இருக்கும் போலி. உங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு இந்த சைடில் ஆல்ரெடி நெய் இருக்குது. இது எப்படி உப்புறது தெரியுறதா உங்களுக்கு? ஃபுல்லாக அப்படியே நம்ம சப்பாத்திலாம் பராட்டாலாம் உப்பும் பார்த்துருக்கேளா, அந்த மாதிரி இது உப்பின்னு வரும். அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டால் இந்த மாவு மேல் மாவு நம்ம அவ்வளோ நாழி ஊற வச்சுருக்கோம், நல்லா பிசைஞ்சிருக்கோம். ஸோ இது அப்படியே சாஃப்டாக நல்லா இருக்கும். இது ரெடி ஆகிடுது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மேலே கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. அப்படியே சுட சுட சாப்பிட்டேன்னா பிரமாதமாக இருக்கும். ஆறினையும் சாப்பிடலாம். இது இந்த கோக்னட் போலியோட இது உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லோரும் கண்டிப்பாக பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க. ரொம்ப ஈஸி, ரொம்ப ஒன்றும் பெரிய சிரமமான சமாச்சாரம் கிடையாது. நாளைக்கு ஃபங்க்ஷன் அப்படின்னா நாளே வேணாலும் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த போலி வந்து எப்போல்லாம் எல்லோரும் பண்ணுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா வருஷப்பிறப்புக்கு, போகி அன்னைக்கு, ஆவணியா வட்டத்துக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே போலி பண்ணுவாள்.
ஒன்றுமே வேண்டாம், ஒரு காரணமே வேண்டாம், சும்மா ஒரு ஸ்வீட் சாப்பிட்ணும்னு ஆசைப்பட்டோன்னா கூட போலி பண்ணி சாப்பிட்லாம். இப்போ எங்கேயும் நம்ம வெளியிலேருந்து வாங்கி சாப்பிட முடியாத ஒரு இதில் இருக்கோம் இல்லையா, அதனால் நம்ம போலிலாம் ஆற்றுலேயே பண்ணி சாப்பிட்லாம் ஜம்முன்னு. ஸோ இது எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.